எப்பவுமே காலையில நீங்க இன்ஸ்பெக்ஷன் போயிருந்தீங்க செக்கானூர்னி கல்லூரி, அங்க வந்து அரசு பள்ளி வளாகத்துக்கு வெளியே உங்களை வரவேற்று கட்சியினர் பேனர் வைக்கிறாங்க. தொடர்ச்சியா நீங்க பள்ளிக்கல்வித்துறையில இருந்து நிறைய அறிவுறுத்தல் கொடுக்குறாங்க, மினிஸ்டர் கொடுக்குறாரு, திரும்ப கண்டினியூ ஆகுது இது சார். இது நாங்கள் சொல்லிட்டு இருக்கோம் சார். இன்னைக்கு கூட சொன்ன, நேற்றுக்கும் மதுரை திண்டுக்கல் தேனியிலும் கூட இது சம்பவம் நடைபெற்றது. அந்த இடத்துலயும் சொல்லியிருந்தோம். அதே போல விடுதிக்குள்ளார எந்த ஒரு கட்சிக்காரங்களும் வர வேண்டாம், அப்படியே வெளியவே தான் அவங்க நிற்க வைக்கிறது கூட அட்வைஸ் பண்ணிருக்கோம். இன்னைக்கு நீங்க பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் யாருமே கட்சி சம்பந்தப்பட்ட யாரும் வந்து வளாகத்துக்குள்ள வராமல் வெளியே தான் நிறுத்தி சொல்லிட்டோம். நாங்கள் மட்டும்தான் உள்ள போய் ஆய்வு செய்ய போயிருந்தோம். தொடர்ச்சியாக செஞ்சுட்டு இருக்கிறோம். இந்த வருங்காலங்களில் இது முற்றிலுமாக நாங்கள் சரி பண்ணிடுவோம்னு சொல்லுவோம். இன்னும் அந்த ரீல்ஸ் முகம் விடலையா சார்? நீங்க எங்க போனாலும் பின்னாடியே வந்து ரீல்ஸ் எடுக்கிறது இருக்குது, அதுக்கு ஏதாவது அறிவுறுத்தலாம் சார்? ரீல்ஸ் முகம்னு சொல்ல முடியாது. அவங்க தனிப்பட்ட முறையில் ஒவ்வொருத்தங்க செய்யறது வந்து நாங்கள் எங்களுடைய அறிவுறுத்தல் இல்லாமல் நடக்கிற விஷயங்கள். இதுக்கு வந்து நாங்கள் சொல்ல முடியாதுன்னு சொல்றோம் சார். இப்ப பட்ஜெட்ல தொடர்ச்சியா வந்து பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறைக்கு வந்து நிதி வந்து ரொம்ப கம்மியா ஒதுக்குறதா சொல்றாங்க. இப்ப பட்ஜெட் அடுத்து போட போறாங்க. பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை கூடுதல் நிதி கேட்கறது முதலமைச்சர். நிச்சயமாக சார், அதுக்கு உண்டான ஆய்வு அறிக்கைகளும் தயார் பண்ணிட்டு இருக்கிறோம். தேவைகளை முன்னிறுத்தி கேட்டு பெற வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். ஸோ அதை தேவைகளுக்கு உண்டான ப்ரொபோசல் ரெடி பண்ணிருக்கேன் சார். ரெடி பண்ணிருக்கோம். டிஎன்டி ஒற்றை சான்றிதழ் பல ஆண்டுகள் கோரிக்கையா இருந்துட்டு வருது. இப்போ ஒற்றை சான்றிதழ் கொடுத்தா கூட டிஎன்டி டிஎன்சின்னு போட்டு தர்றாங்க. ஆனா எங்களுக்கு டிஎன்டி வேணும்னு சொல்லி ரொம்ப இது வந்து பாலிசி டிசிஷன். இது நான் சொல்ல முடியாது. பாலிசி டிசிஷன். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அதுக்கு உண்டான ஆய்வு சொல்றாங்க. நீங்க அதை வலியுறுத்துவீங்களா? நிச்சயமாக மக்களுடைய கோரிக்கைகள் கொண்டு போய் சேர்க்க வேண்டியது என்னுடைய கடமை. அதை நிச்சயமா செய்யணும். இப்போதைக்கு ஆய்வு பண்ணதில் கம்ப்ளைண்ட் நிச்சயமா இருக்கு சார். தேவைகள் அதிகமா இருக்குது. தேவைகள் அதை கம்ப்ளைண்ட் சொல்றதை விட சில பக்கங்கள் வந்து மாறுதலுக்கு உட்பட்ட விஷயங்கள் மாற்றி தான் தீரணும். அது செய்ய வேண்டிய கடமைகள் இருக்கு சார். பார்த்துருக்கிறோம். உடனடியாக செய்ய வேண்டிய வேலைகளை செய்ய சொல்லியிருக்கிறோம். சில விஷயங்கள் ப்ரொபோசல் கொடுத்து செய்ய வேண்டிய வேலைகளுக்கு அதை செய்யணும். ப்ரியாரிட்டி முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய முன்னுரிமை கொடுக்க வேண்டிய விஷயங்களுக்கு உடனடியாக செய்ய சொல்லியிருக்கோம். நிச்சயமா சார். இல்ல, அதாவது சென்ட்ரல் கிச்சனை வந்து நம்ம இல்லாம அந்தந்த இடத்துல விடுதிகளில் செய்யக்கூடிய பணிகள் மேற்கொள்ளக்கூடிய வழிமுறைகளை வந்து சொல்லி கொடுத்துருக்கோம் சார். பண்ண வேண்டும். ஆமா, சென்ட்ரல் கிச்சன் இல்லாம பண்ணா நல்லா இருக்குங்கிறது மாணவர்களுடைய கோரிக்கையா இருக்குது. அது செயல்படுத்தக்கூடிய வழிமுறைகள் செய்யணும் சார். அதே போல இந்த இதுல வந்து முழுமையான இடஒதுக்கீடா இது பண்ணணும், அமல்படுத்தணும் அப்படின்லாம் கூட தொடர்ச்சியா சமூக அமைப்புகள், கல்லூரி அமைப்புகள்லாம் கோரிக்கை வைக்கிறாங்க. இந்த துறையில அதை எப்படி இது பண்றதுக்கு ஏதாவது இது பண்ணிருக்கீங்களா சார்? அதாவது அரசாங்கத்துக்காக மக்கள் இல்லை, மக்களுக்காக தான் நமது அரசாங்கம். அது என்பது வந்து நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவருடைய அரசு முழுமையாக செயல்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய அரசாங்கம். அதனால மக்களுக்கு தேவை என்பதை உணர்ந்து செயல்படுத்துவாங்கிறது சொல்லிக்கிறோம் சார். இப்போ உங்க அமைச்சர்கள் இடம்பெற்றிருக்கிற விசிகா தலைவர் திருமாவட்டம் கூட்டணி கட்சி சிபிஎம் அவங்க வந்து கடந்த சட்டசபை கூட்டத்தொடரில் சிஎம் பேசினதை விமர்சிச்சிருக்காங்க. அது அவை மாண்பு அல்ல, முதலமைச்சரோட மாண்பு அல்ல. டிபார்ட்மெண்ட் ஆல்ரெடி சொல்லுங்க. டிபார்ட்மெண்ட்டை பற்றி எதனாலும் சொல்லுங்கன்னு இருக்கோம். அதெல்லாம் தேங்க்யூ சார்.